மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. முதல்ல இது தப்பாச்சு இப்படி சொல்றது. ஓட்டு போட்டால் தான் நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற முதல்ல அந்த வார்த்தையே தப்பு. ஓட்டு போடாட்டியும் போட்டாலும் போடாட்டியும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் சரி, இவங்க நல்லது செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவாங்களே. இந்த ஆஃபர் வைக்கக்கூடாது. இது என்ன துணிக்கடையை ஆஃபர் வைக்கிறதுக்கு? அப்படி கிடையாது. நீங்கள் நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புரியுதா? அதனால் இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியலை. இவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லது செய்யட்டும், மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களை செஞ்சாலே மக்களே அதை அங்கீகரித்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஆஃபர் வைக்கிறத முதல்ல ஸ்டாப். கிராமத்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காரு? என்டிஏ கூட்டணியின் தேர்தல் பரப்புரையை துவக்க சங்கம் வளர்த்த மதுரை மாநகருக்கு வருகை தரும் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவங்களுக்கு ஒரு அறிவாற்றல் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வச்சா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே நார்மலாக ஓரளவுக்கு பகுத்தறிவு இருக்க தான் செய்யுது. புரியுதா? நீங்கள் நல்லதை செய்யுங்க மக்களுக்கு. நீங்கள் அது சிட்டியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிராமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட யாராக வேணா இருக்கட்டும், நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்போவுமே சரி நல்லது செய்யுங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள், நல்லது செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக கிராமத்து மக்களும் சரி, சிட்டி மக்களும் சரி, எல்லாருமே சரி அவங்கள விரும்புவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் வைக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சினிமாவில் இப்போது என்ன கேட்டிங்கன்னா, விஜய் ஒரு நடிகராக நான் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் அரசியல் அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன். ஒரு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் சில எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு நல்ல ஒரு டிரைவரை நம்பி தான் நம்ம வண்டியில் போய் ஏறுவோம். அவர் எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தால் தான் அந்த வண்டியில் நம்ம ஏறுவோம். அதுக்காக நம்ம சொந்தக்காரவன் தெரியாதவன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமானவன் சொல்லிட்டு வண்டி ஓட்டவன் தெரியாதவன் போய் காரில் ஏறுவோமா? அப்படி கிடையாது. ஒரு நடிகராக விஜய் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு அரசியலில் அவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு. அவர் இன்னும் சில அனுபவங்களை எல்லாம் பெற வேண்டி இருக்குது. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம அவருடைய கடமையும் நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு செஞ்சாருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அவங்கள அங்கீகரிப்பாங்க.